யாத்ரா கலை பண்பாட்டு சங்கம் வழங்கும் யாத்ரா சீனிவாசனின் பாடம் நகைச்சுவை நாடகம். இதோ தண்ணியில கண்டமா நான் வீட்டுக்கு ஊரே புள்ளோம் அந்த பக்கம் போகணும். சுற்றுலா போறோம். எல்லாரும் வீட்டுல சொல்லிட்டீங்களா? வெரி குட். சுற்றுச்சூழலை பத்தி, இயற்கையை பத்தி, உயிரினங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். புரியுதா? முக்கியமா எல்லாரும் வந்துடணும். இந்த கோபால் இல்ல சார், டூருக்கு வரமாட்டேன்னு சொல்றான் சார். ஏன்டா கோபால், ஏன்டா டூருக்கு வரமாட்டேன்ற? அம்மா டூர்னா போகணும், நீ வீட்டுக்கு ஒரே புள்ள அந்த மாதிரிலாம் போகணும்னு சொல்றாங்க. ஏன்டா தண்ணியில கண்டமா சார்? என்னடா தண்ணியில கண்டாங்களா? மூட நம்பிக்கடா. டூரு வெட்டகளில் நாங்களாம் போய் பல இடங்களை பார்த்து அப்பதான்டா அனுபவத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உள்ளே பூந்துன்னா என்ன தெரியும்? உங்க அம்மாட்ட சொல்லி நாளைக்கு டூருக்கு வா. நீங்க அம்மா நீங்க சொல்லுவீங்க, இதெல்லாம் நம்ம என்ன அடிக்கும், நீங்களாம் வாங்கிக்கிறீங்களா? என்ன அடி அவங்க சொல்றான் பாரு அம்மா கிட்ட. டேய் நான் அம்மாட்ட சொல்றேன், நீ டூருக்கு வா, அப்பதான் பல அனுபவங்கள் கிடைக்கும். புரியுதா? ஆமா பாத்தியா, டிசிப்ளின் முக்கியம். எழுந்து பதில் சொல்லு. நாளைக்கு அம்மாட்ட சொல்லி வரணும். புரியுதா? நீங்க சொல்லுங்க, அப்பதான் வருவான். சரி நான் சொல்றேன். எல்லாரும் அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. வெரி குட், டிசிப்ளின் பாய். ஹரிஷ்ணி வெரி குட். நந்தா வெரி குட். முனியம்மா என்னது? முனியம்மாவை அவங்க அம்மா மரம் வெட்ட காட்டுக்கு போயிட்டாங்க. என்னவா சொல்ற?
படிக்கிற பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம இப்படி படிக்காம வைக்கிறதே பெரிய தப்பு. அதை விட மரம் வெட்டுறது அதோட பெரிய தப்பு. அது பெண் குழந்தைங்க எல்லாம் நல்லா படிக்கணும், அதுங்கெல்லாம் சொந்த காலில் நிக்கணும். பெண்கள் நல்லா படிக்கணுமா, அவங்க அம்மாட்ட சொல்லி நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லணும். புரியுதா? வெரி குட். அப்ப பொண்கள் மட்டும் படிக்கணுமா, நாங்கள படிக்கூடாதா? டேய், ஆண்களும் படிக்கிறான்டா, ஆனா பெண்கள் முன்னேறணும்டா. அவங்க ஒரு வீட்டுல படிச்சுட்டாங்களா அந்த சந்ததியே படிச்ச மாதிரி அர்த்தம். புரியுதா? பெண்கள் முன்னேறணும், அதுக்கு அவங்க படிச்சாதான் உண்டு. புரியுதா? நவீனா, கிருஷ்ணமூர்த்தி, யாரு வாடா? உங்க ஆயாவா? உங்க ஆயா கூட்டாங்க. இங்க வா, இங்க வா, பாத்து வா. இங்க வா. வாடா. டேய், நான் அட்டெண்டன்ஸ் கூட்டம்டா. நீங்க அட்லீஸ்ட் கூட்டிங்களா சார்? எங்க ஆயா கூட்ட போல இருந்துச்சு சார். உள்ள என் குரல் அவங்க ஆயா குரல் மாதிரி இருக்குன்றான் பாரு. போய் உட்காரு போ. கவனம் இருக்கணும். ஆயா கோபாலே, சுப்ரியா, ராணி, பாவாடை அட்டெண்டன்ஸ் எனக்கு ஒன்று இருக்கு. ஒண்ணுமே ஒண்ணுமே இல்ல சார், இந்த பையன் இருந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்களா சார்? நான் ஒண்ணு காட்டேன், எனக்கு கொடுக்க மாட்டேன் சொல்றேன் சார். வித்யா குடுக்கணும்னு கோழி போட்டுறான். வித்யா நான் சொத்துமாக சாப்பிடல சார், எங்க அம்மா சொத்துமாக இருப்பா சாப்பிடல. நீங்க போய் சொல்லுங்க, மூஞ்ச பத்தி நல்லா இருக்கும். இதான் சாட்டா நான் பார்த்தேன், அதுக்கிட்ட மூஞ்ச பார்த்தேன். உன் மூஞ்ச பத்தியா? டேய் வாடா. வர மாட்டேன் சார். ஏன்டா? அடிச்சா வலிக்கும்டா. நீ ஒழுக்கமா இருந்தா தானே? டேய் வாடா. அடிக்க வாடா. வாடா. நீ வகுப்புல அடிக்கிறடா உன்னை. அதான் சார் எனக்கு வலிக்கவே இல்லை. ஒன்றும் இல்லை மிஸ், இந்த வகுப்புல இந்த பசங்க இந்த குப்பையெல்லாம் போட்டு ரொம்ப நாஸ்தி பண்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. பக்கத்துல வகுப்பு எடுக்க போனா ஊந்துட்டு யாரு தூக்கி விட்டது? யாரா அது? நான் தான் உங்க காலை பிடிச்சி தூக்கி விட்டேன். காலை பிடிச்சி தூக்கி விட்டியா இல்ல காலை வாரி விட்டேன்னு எவனா தெரியும்? ஆமா, ஒரு பல்கா ஒரு அணுகுண்டு மாதிரி ஒரு கேரக்டர். உடனே வெளியில வந்துடும் போல இருக்கடா. ஆமா, வகுப்புல இந்த வாழைப்பழத்தூளை யாரா போட்டது? இந்த பிளாஸ்டிக் பேப்பரு நீ போட்டிருப்ப. அடிச்சா வரைக்கும் சார் இதானா? அடிக்க மாட்டேன். வாடா. எல்லாம் வட்டமா நீ வாடா. எல்லாம் வட்டமா வா. காகித துண்டுகள்
சுத்தமா இருக்கும் ஒரு பிளஸ் சொல்ற குப்பையெல்லாம் எங்க சார் போறது? ஏன் என் தலையில போறது? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. இதெல்லாம் போய் சார் கிட்ட கேட்டீங்க. நம்ம கிளாஸ் ஜனங்க தெரிஞ்சா அப்படியே போட்டா. என்ன அழகா யோசனை சொல்றாங்க. உனக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்திடா. வாடா வாடா. உனக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி. மிஸ் அதுக்கு ஒண்ணும் இல்லை. இங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்படியே கிளாஸ் வகுப்புல இருக்கிற ஜன்னல்ல அப்படியே வெளியே போயிட்டா உள்ளெல்லாம் சுத்தமா இருக்கணும், வெளியே அசுத்தமா இருக்கணும். பிச்சுடா பிச்சு. டேய் யூ ஆர் குட் ஸ்டூடண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அவன் சொல்றா நீ செய்வியா? வெளியில 2 பின் டஸ்ட்பின் இருக்கு. மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு போட்டு சார். என்னது? முக்கும் குப்பையா சார்? முக்கும் குப்பை கால மக்கும் குப்படா பாவாடா. ஊ சார் பிச்சுடா போய் போட்டு போ. மத்தவங்களா வாங்க பாவாடா கவனிங்க. சார் வெளில போறதா? சார் ஆயா பின்னு வச்சிரீங்களா? என்னடா? என்னடா? 2 பின்னு வச்சிரீங்களா? ஒன்னு கொடுங்க சார். ஐ கோபால் அவருக்கு என்ன பத்தி கேக்குறான் பிச்சை. டேய் பின்னுடா. அந்த குப்பை தொட்டிடா, குப்பை தொட்டி. போ டேய். சத்யா வெளில போறதா? ஆயா டேய் டேய் பத்தி திருப்பாங்க. டேய் பாவாடா. என்ன பேசுறான்? சார் இல்ல சார் ஒண்ணும் இல்ல சார். நீங்க என்ன சொன்னீங்க? மக்கும் குப்பை மக்காத குப்பைங்க. அத தனியா பிரிச்சு போட சொன்ன சார். நான் நம்பணும். என்ன சொன்னான் சார்? அவன் இல்ல சார். அந்த ஆயா கடையில அந்த ஈமிட்டு தின்பண்டெல்லாம் வாங்கி வர சொல்றாங்க சார். யாரு கிட்ட சொன்னா? நீ போய் போட்டு போ. படுது. ஈமிச்சு தின்பண்டங்களை சாப்பிட கூடாதுன்னு எத்தனை வருஷம்? எதுக்கு போய் என்னடா? உட்காரலாமா சார்? உட்கார. தேங்க் யூ சார். எல்லாரும் தமிழ் புக் எடு. சார் சார் தமிழ் புக்கா சார்? தமிழ் புக்கா? எங்க அம்மா வெங்காய கருவு போட்டாங்க சார். சார் சார் போய் சொல்றேன் சார். 5 முட்டை வாங்கி கொடுத்தேன் சார். தமிழ் புக்க போட்டேன். தமிழ் புக்க 5 முட்டை வாங்கிட்டா சார். டேய் டேய் பாவாடா. சார் கிஸ்மத் சொல்றது என்னடா? அப்பி 2 தான் சார் கொடுத்தாங்க. டேய் பஞ்சு முட்டை எல்லாம் சாப்பிட கூடாதா? இந்த மாதிரி பஞ்சு முட்டை கலர்ல இருக்கிற பிங்கிங் எல்லாம் எடுத்தா கேன்சர் வருதான். புரியுதா? சார் ஈமிச்ச தின்பண்டங்களை சாப்பிட கூடாதுன்னு சொல்ற. அது தமிழ் புத்தகம். ஐயோ ராணி தமிழ் புத்தகம் தான். அடி எதுக்கு மீ என்னடா? உட்காரலாமா சார்? சீ உட்கார். தேங்க் யூ சார். இன்னொன்னு பாத்து. இன்னொன்னு சொல்லிருக்கா? சார் அவர் யாருடா? என்ன சொல்லவே இல்ல சார். நீங்க என்ன ஒரு பேர் சொன்னீங்களே இப்பதான்? யாரு திருவள்ளுவர்? அவர் என்கிட்ட என்ன சொல்லவே இல்லையா? ஐ ராணியா அவர் என்கிட்ட என்ன சொல்ல நீ பார்த்தா? பாவாடா சார் பாவாடா பாவாடா நான் திருக்குறள் எழுத போறேன்னு உங்ககிட்ட சொல்லல. சார் உங்க ஆயா சத்தியமா என்ன சொல்ல சார் அவரா? நீ ஆயா கூப்பிடுறான் பத்தியா? டேய் அவரு தெய்வ புலவரு. மக்கள் சமுதாயம் எல்லாம் நல்லா வாழணும்னு அவரு நல்லா திருக்குறள் எழுதி போயிருக்காரு. எனக்கு வந்து பாவாடை பாவாடை நான் திருக்குறள் எழுத போறேன்னு சொல்ல போறேன். அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீரின்றி அமையாத உலகினில் சார் என் வண்டியில பிரேக் பிடிக்கல சார். அதான் பாவா மேல வந்து முட்டிட்டேன் சார். சார் வண்டிய பஞ்சராயிடும். சார் நான் ஸ்பீட் பிரேக்கா சார்? நானே ஒரு திருக்குறள் எடுக்க முடியல. வகுப்பட உட்கார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரவினால சார் எப்படி பஞ்சராகிங்க சார்? ரவினா கவனிங்க. நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கும் சார் சார் நீ தானே எங்க வீட்டு பக்கம் நேத்து வந்தீங்க. ஏன்டா உன் வீட்டு பக்கம் நான் வரக்கூடாதா? எங்க அம்மா கிட்ட எங்க சார் போறான்னு காட்டினேன் சார். அது இப்ப அவசியமாடா? அவசியமா? எங்க அம்மாக்கு தெரியாது சார். தெரியட்டும்.
பொருள் எடுக்கிறதுக்கு விடமா. நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? சரியா? எல்லாம் புரிஞ்சு படிக்கணும். நான் சொல்றது கேட்டுங்க. நீர் இல்லாம இந்த உலகம் இயங்காது. எந்த உயிரினங்களும் இயற்கையும் வாழ முடியாது. நீர் அவசியம். அததான் திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகம் எழுதியிருக்கார். புரியுதா? சரி, நீர் வேணும்னா என்ன பண்ணணும்? என்ன வேணும்? மழை 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 வேணும்னா என்னடா வேணும்? மழை தானே வேணும்ப்பா. எல்லாருக்கும் மழை தானே வேணும். நோட் பண்ணீங்க. மழை வேணும்னா ஒரு பெரிய அடுக்கு சட்டில நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுனா அப்படியே நாளை ஒருத்தர் மழை வந்துருங்க. மழை மழை வேணா என்ன வேணும்? மரம் வேணும். மரம் நடணும், காடுகளை பாதுகாக்கணும், காடுகளை வளர்க்கணும். புரியுதா? ஊத்தனா அப்படியே மழை வரும். அவட எல்லாரும் சொல்லுங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அவட எல்லாரும் சொல்லும் போது ஒன்னா சொல்லணும். ஊசார் நீ மட்டும் ஊசார் இல்ல எஸ் சார். ஊசார் எஸ் சார். எல்லாரும் சொல்லும் போது பெறுவோம் சொல்லணும். புரியுதா? சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அவட எல்லாரும் சொல்லும்போது மூஞ்சி நல்லா அப்படி இருக்குது. பூசிங்க அதுமே சொல்றேன். சுனாமிச்சு பின்னாடி சொல்லி வகுப்படி என்ன பண்ணு? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். புரியுதா? எல்லாம் இதெல்லாம் சோத்துல ஏறி போட்டு வச்சிருக்கு. எல்லாம் கஷ்டப்பட்டு ஏத்தி கூட்டு பச்சை சொன்னா நீ கஷ்டப்பட்டு நான் நம்பணும். என்ன படிச்ச எல்லாம் சொல்லுங்க. உங்க பொண்ணு கண்ணுக்கு மையழகா, பொண்ணு கண்ணுக்கு மையழகா, மண்ணுக்கு மானழகா, மானழகா, பானைக்கு தனியா இருக்கு சார். பானைக்கு என்ன சொல்றான்? அவன் என் பொண்ணு கண்ணுக்கு மையழகுன்றான். அவன் அங்க கண்ணுக்கு மையம் இருக்கு, மண்ணுக்கு மரம் அழகு இருந்தது சார். என் பொண்ணு கண்ணுக்கு மையம் படா ராஸ்கல். பொண்ணே பாத்து அடிச்சு போட்டோம் பிசாசே. விச்சுரும் கோபால் முன்னாடி கை தட்டுங்க. கண்ணுக்கு மையழகு, மண்ணுக்கு மரமழகு, கண்ணுக்கு மையழகு. பாவாடை நல்லாதான் இருக்குது. நீ போய் உங்க வீட்டுல போயிட்டு பங்காளிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 ஹெட்மாஸ்டர் மாத்திக்கிறாங்க. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு சொல்லி எங்கெல்லாம் மாத்திர போறேன். கொஞ்சம் பொறுமையா நான் கேட்டு விசாரிக்கிறேன். ஆமா, எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாம புத்தகம் வாசிச்சுக்கிறான். நத்தம் வர மாதிரி கிள்ளி விட்டியா? நல்லா வாங்கி வாங்கி கொம்பு கொம்பு துண்டு என்ன நல்லா கோல் விட்டு பெரிய ஆள் தானியா? அது நீ கில்லாம ஏண்டா எனக்கு சார் நான் கிள்ளவே இல்லை சார். பாய் சொல்லு சார். இது என்னடா சார் வாடா 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 சார். என்ன பாவாடை இல்ல சார், ராணி தோடையில நறுக்குன்னு கிள்ளனா சார். நண்டு கண்ணால பார்த்து சார். ரெண்டு கண்ணால பார்த்தானா? இவனுக்கு கோழி முடுறதே வேலை பெருசா சார். போடா அவன் வரவனுதா வாடா. அப்புறம் அப்புறம் இந்த பேட்டனே வச்சு வண்டி ஓட்டிருக்கீங்க. டேய் நான் அடிக்க வேண்டாம் சார். வாடா அடிக்க வேண்டாம். கை நீட்டா தலை நீட்டா. வாடா பத்தியா எவ்வளவு வீச்சா நகை வச்சிருக்கான் பத்தியா. நான் தான் வாரம் நகை வெட்ட சொன்னேன். ஏண்டா வெட்டல? நீங்க எல்லாம் வெட்டிக்கிறீங்களா? வெரி குட் சார். சார் சார் இந்த கையில என் தம்பி வெட்டோனா. வெரி குட். இந்த கையில வந்து எங்க பாப்பா வெட்டுமா? எக்ஸலன்ட். இந்த கால் இல்ல சார் எங்க ஆயா வெட்டுமா? இந்த கால் இல்ல சார் எங்க தாத்தா வெட்டுவாரு. நல்ல நகை வெட்டி குடும்பம் போல இருக்குது. வெரி குட் வெரி குட். டேய்
எல்லாரும் நகை வெட்டின்னு சுத்த பத்தமா வந்துக்குவோம். நீ ஏன்டா அப்படி இருக்க? சார் நான் போய் எங்க அம்மா கிட்ட எம்மா எங்க சாரு நகை வெட்ட சொல்றாருமா, நகை வெட்டி வாங்க காசு கொடுமான்னு கேட்டேன் சார். எங்க அம்மா போடா. யாரு சார்? உங்களால சார், உங்களால என்ன? எங்க அம்மா போடா. நம்ம வீட்டுல அம்மா அறியாமல் வாங்கி வச்சுக்கலாம், அது நன்றி சொல்றோம் சார். நகத்தை போய் அறியாமையில அறிஞ்சு சொல்றாங்களாங்க அம்மா. என்ன கதை கட்டுறான் பாத்தியாம. டேய் என்ன சொல்றான் சார்? அவங்க அம்மா சார் அவங்க காசு கொடுப்பாங்க, அந்த காசு இல்லாம ஈமிச்சு தின்பண்டு தான் வாங்கி சாப்பிடுவாங்க சார். சொல்றான்னு பத்தியா? கட்டு கட்டா வரும் பவட. கொடுக்குற காசை பெற்றோர்களை சேமிச்சு ஒரு அப்பா அம்மாவுக்கோ ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாம ஈமிச்சு தின்பண்டில் சாப்பிட்றேன். என்கிட்ட வந்து அம்மாவை நான் வந்து அறியாமல் அஞ்சுக்கு சொல்றேன். சொல்லு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடும். யார வட சொல்லுது? சார் நீங்க தானே சார் சுட்ட வடை, நீங்க மெது வடை கீரை வடை சார். மசாலா வடை தேங்காய் சட்னி போட்டு மசாலா வடை போட்டு திங்கணும். பிச்சுடும் வடு சாம்பாரோட எனக்கு 2 வடை சார். அடிச்சு போட்டு சொல்லு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடும். சுட்டப்புண் உள்ளாரும் கேட்டு சார் அர்ஜென்டா ஒண்ணுக்கு வருது சார். தாங்க முடியல சார். தாங்க முடியாது. வகுப்பு பார்த்து முடிச்சுட்டு வரது இல்லையா? சொல்லு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாது. யாரா அவன் தாங்காதேன்னு சொல்றது? யாராது இதெல்லாம் வகுப்பு பார்த்து முடி போறதுல 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் இங்க வந்தா பண்ணுங்க. 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் என்ன நடக்குது? மத்தவங்க கவனிங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். வேலையை கூடாது. பிசாசு பாத்தியா? இந்த பிரசாத்தை தான் பிசாசுன்னு சொல்றியா? பிசாத்துல சார் நம்ம ஸ்கூல் வெளில மரணாதி நட்டு வச்சுக்கிறோம். அந்த உணவு மாட்டேன் சார். ஒண்ணுக்கு போனது கடா இப்படி பதட்டம். டேய் நான் ஏதோ நிலநடுக்கம் வந்துருதுன்னு சொல்லிட்டு புடிச்சு புடிச்சு ஓடி கிடக்கண்டா. டேய் நானே ஹார்ட் பேஷண்ட் தப்புன்னு நின்றுட போதுறான். டேய் ஏண்டா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்கூல் வளாகத்துல நல்ல அழகா நல்ல செடிகள்லாம் நட்டு வச்சிருக்கிறோம். அங்க ஏன்டா ஒண்ணுக்கு போன? நானாவது பரவாயில்ல சார், 1 பாத்ரூம் தான் சார் போனேன். ஆனா இந்த பாவாடை என்ன பண்ணா தெரியுமா சார்? என்ன பண்ணா? அங்க ஒரு மரத்து கீழே 2 பாத்ரூம் போயிட்டாங்க. 2 பாத்ரூம் போயிட்டாங்க. புளிச்சு போச்சு. சுற்றுச்சூழல் தான் அழகா மரம் வச்சு நட்டுக்கிறோமே. அங்க ஏன்டா 2 பாத்ரூம் போன? அங்கதான் சார் நிழலா இருந்துச்சு. நிழலா இருந்தா அட பாவி, நான் தான் வெட்ட வெளியில கண்ட இடத்துல வெளியில போக கூடாது, கழிவறையை தான் பயன்படுத்தணும்னு சொன்னேன். ஏண்டா மரத்துல சுற்று
சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நல்ல வளாகத்துல அழகா வச்சிருக்கிறோம். அங்கேயால போய் குந்துவேன் மூஞ்சத்து வெட்ட வெளியில யாரும் மழை கை கூட வீட்டுக்கு வீடு ஒரு கழிவறையை கட்டி சுத்த பத்தமா நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கும். புரியுதா? அரை மணி நேரமா நான் பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன். எங்க அந்த குரலை சொல்லு பாப்போம். என்ன குரல் சார்? எஸ்பிபி ஜெயசுதாஸ் டி ராஜேந்திர குரல் பாடம். டேய் திருக்குறள் சொல்டா. அந்த நீரின்றி அமையாது உலகு அது சொல்டா. சரிங்க சார். திடீர்னு கேட்டா நான் என்ன பண்ணுவோம்? நீங்க பெல்ல சின்ன ஆட்டு மந்து போட்டு வந்து ஓடிங்களா? எல்லாம் வாங்க. நாளைக்கு டூருக்கு போறோம். 5 மணிக்கெல்லாம் பஸ் கிளம்புது. யாராவது லேட்டா வந்தீங்கன்னா உங்களை விட்டு அப்படியே கிளம்பிடும். புரியுதா? என்னென்ன எடுத்துட்டு வரணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்டா வந்து 5 மணிக்கு. நீங்க கரெக்டா 5 மணிக்கு கூட்டிட்டு வாங்க. எங்க அம்மா வந்து கேட்டாதான் எங்க அம்மா விடுவாங்க. அம்மா என்ன உதைக்கும். நான் வரணும். சரி வரணும். சொல்லிட்டா ஒண்ணு சார். நாளைக்கு டூருக்கு போறோம் சார். அதை நினைச்சு எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராதா? நானு விஞ்சிட்டான் பாவம் சார். நைட்டு பூரா விஞ்சிட்டான் பார்த்தேன்னு அப்புறம் அங்க தூங்கி தான் கிடப்பேன். ஆமாண்டா மஞ்ச போயிண்டா. டூருக்கு இயற்கை வளங்கள் எல்லாம் பார்க்க போறோம். அங்க பறவைகள் மிருகங்கள் நல்ல அருவியெல்லாம் இருக்க போகுது. அதை பார்க்காம அங்க போய் கொட்டை விட்டு தூங்குறதாடா. போய் நல்லா விளையாட போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலைல 6 மணிக்கு வா. அலாரம் வச்சு எழுந்துருங்க. வேலை வாங்க. ஆமா 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 ஆமா. டேய் நாளைக்கு ஆகுது கொஞ்சம் குளிச்சுட்டு வாங்கடா. சார் என்ன சார் பட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம தான் நாளைக்கு டூருக்கு போறோம்ல, அங்கதான் ஏதோ சொன்னீங்களா வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது சொன்னீங்களா, அதுல குளிச்சிக்கலான்னு பார்த்தா உன்னை திருத்தவே முடியாது. நீ இந்த வருஷம் ஃபெயில் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இதுக்கு தேங்க்யூவா. சரிடா உனக்கு படிப்பு தான் வரல. இவன் வந்து என்ன பண்றான்னு பார்ப்போம். ஏய் எங்க கொஞ்சம் வெக்கப்படு பார்ப்போம். நல்லா பண்றாடா. எங்க கொஞ்சம் மகிழ்ச்சியை காட்டு பார்ப்போம். எங்க கோவப்படு பார்ப்போம். சரி என்ன அருமையா பண்றா. எங்க கொஞ்சம் ஸ்லோகத்தை காட்டு பாப்பா. அழுது பார்த்ததே ஜெயராஜ். உனக்கு படிப்பு தான் வரல, ஆனா நடிப்பு வரும். அதனால நீ என்ன பண்ற, இதுலயாவது நீ வந்து கவனத்தை செலுத்து. புரியுதா? எல்லாம் நடிப்புக்கு கூட இயற்கையை சுற்றுச்சூழலை மனிதர்களை பார்த்தா தாண்டா நடிப்பே வரும். ஒரு நடிகனுக்கு உற்று பார்க்கணும்டா, என்ன அக்கம் பக்கத்தில் நடக்குது, என்ன அசைவுகள் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு லிசன் பண்ணணும். புரியுதா? அப்ப நீ லிசன் பண்ணாம வகுப்பிலே இருந்தனா எப்படிடா நடிப்பு கூட ஒழுங்கா வரும். அதனால சுற்றுச்சூழலும் முக்கியம், எல்லாம் முக்கியம். புரியுதா? சுத்தப்பட்டமும் முக்கியம். வாங்க எல்லாம் வாங்க. காட்ட பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க. அதான்டா இயற்கை. இயற்கை பாதுகாப்பு சொல்றாங்க. அங்க பாரு பூக்கள்லாம் பாருங்க. பறவைகள்லாம் நம்ம பாதுகாக்கணும், உயிரினங்கள்லாம் பாதுகாக்கணும்ப்பா. எவ்வளவு பாரு அழகா இருக்கு பத்தியா? இதெல்லாம் மகிழ்ச்சி. பத்தியா? அது மாதிரிதான் மனிதர்களும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்பா. பாம்பெல்லாம் அடிக்க கூடாதுடா. அது இடத்துக்கு நாம வந்துருக்கிறோம்.
அது வந்து நம்ம மெரிச்சாதான் அது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். மெரிச்சாதான்டா கொத்தும். உயிரினங்கள் நம்ம பாதுகாக்கணும்டா, புரியுதா? ஒண்ணும் பண்ண கூடாது, அது மாட்டு போடுங்க. எல்லாம் அப்படியே எட்டவாங்க, பாத்துக்கோங்க. அங்க பாருங்க சார், எறும்புலாம் வரி வரியா போகுது. எறும்பு சார், சுறுசுறுப்புக்கு அடையாளம்டா. எறும்பு மாதிரி நம்ம தினைக்கும் சுறுசுறுப்பா நம்ம கடமைகளை செய்யறதால தான்டா ஒரு பெரிய ஆனந்தமே இருக்குது. பாருங்க பாருங்க, என்னடா இயற்கை, எல்லாத்துக்கும் ஒரு உயிர் இருக்கு, எல்லாத்துக்கும் இந்த ஜீவராசிகள் இருக்கு. சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு, அது முடிச்சு விளையாட போறீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. மகிழ்ச்சியா பூக்கள்ல ரசிங்கடா, ரசிங்க, இயற்கை ரசிக்கணும். பாருங்க 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 பாருங்க. காடு வந்திருக்கோம், வகுப்பு எடுத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன புரிஞ்சுதுன்னு எல்லாருக்கும் சொல்லலாம். சுற்றுச்சூழலை பத்தி சொல்லலாம். ஆமா சொல்லு சார். என்ன சார், உங்க பள்ளிக்கூடத்துல தான் உங்ககிட்ட டார்ச்சர் தாங்க முடியல, படி படின்னு சொன்னா இங்கேயும் வந்து பாடம் படி படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க எப்ப பார்த்தாலும். வாழ்க்கை பாடம்டா, வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டாதான் வாழ்க்கையில முன்னேறவே முடியும். சொல்லு, உனக்கு என்ன புரிஞ்சுது? நேத்து வகுப்புல எடுத்தேன், இன்னைக்கு காட்டுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் காட்சியா காட்டியிருக்கிறேன். உனக்கு என்ன புரிஞ்சுன்னு சொல்லலாம். சரிங்க சார், சொல்றேன். நம்பிக்கையா கேக்குறீங்க? கண்டிப்பா கரெக்டா சொல்றேன் சார். சொல்ல சார், இப்ப என்ன சொல்றாங்க, அந்தந்த மரக்கண்ண இந்த இடத்துல நட்டா அப்படி அப்படி வளரும், அந்தந்த மரக்கண்ண இப்படி இப்படி அப்படி இப்படி வளரும். அந்தந்த மரக்கண்ண இந்தந்த இடத்துல என்னடா கத்துக்கிற? ஏப்பா உனக்கு என்ன சொல்லு சார். எனக்கு இங்க ஏற்க பிடிச்சிக்குது சார், இந்த இயற்கையெல்லாம் அழகா இருக்குது, எனக்கு இங்க ஏற்க பிடிச்சிக்குது சார். என்னைக்குமே சந்தோஷம் தான்டா. சார் சார், மழை மறந்தாங்க மழை வரும் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். மரத்தை நட்டா பழம் கிடைக்கும் சார். அவன் துண்டத்திலே இருப்பான், மரம் நட்டா பழம் கிடைக்கும். கண்டிப்பா குளங்கள்லாம் தூர் வரணும். மழை நீரெல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டே கடலுக்கு போயிடுது. குளங்கள்லாம் தூர்வாரி நல்லா வச்சுக்கணும்னா கோடை காலத்துல தண்ணிக்கு தட்டுப்பாடு இருக்காது. இப்பதான் அதை அடைச்சி பிளாட்டை போட்டு ஊட கட்டி என்னன்னதோ நடக்குது. குளங்களை தூர் வாங்கணும். ஏமா சொல்லுமா ரவினா? காடுகள்லாம் வெட்டாம பாதுகாத்து வந்தா நமக்கு சுத்தமான சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கும் சார். சுத்தமான ஆக்சிஜன் சார், இந்த பிளாஸ்டிக்லாம் கண்ட கண்ட இடத்துல போடாம மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு வச்சு நம்ம சுற்றுச்சூழலை சுத்தமா வச்சுக்கிட்டா நமக்கு எந்த நோய் வராது சார். வெரி குட் வெரி குட். அதுக்காக நம்ம துணிப்பை எடுத்துட்டு போனோம், பிளாஸ்டிக் நோ சொல்லணும், புரியுதா? கண்ட இடத்துல சாலவத்தெல்லாம் போய் பிளாஸ்டிக் கொட்டிட கூடாது. என்ன? ஆமா. எப்பா சார், நம்ம எல்லாம் நன்மை தரக்கூட பூச்சிகளாம் பாதுகாக்கணும் சார், ரசாயனம் எல்லாம் அடிக்க கூடாது சார். வெரி குட் வெரி குட். நம்ம ரசாயனம் இதெல்லாம் அடிச்சு நன்மை செய்யற பூச்சிகளை அழிச்சு போறோம், புரியுதா? அதனால இயற்கை விவசாயத்துல இயற்கையா பார்ப்போம். சொல்லுப்பா சார். நம்ம ரசாயனம் யூஸ் பண்ணாம இயற்கை விவசாயம் பண்ணா சத்தா சாப்பிடலாம் சார். வெரி குட் வெரி குட். அந்த காலத்துல இயற்கை விவசாயம் பார்த்தாங்க, அதே போல நம்ம வந்து இயற்கை விவசாயம் பார்க்கணும். இப்ப ரசாயன உரங்கள் எல்லாம் போட்டு மண்ணை வீணாக்கிட கூடாது, பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சு உயிரினங்களை நம்ம வீணாக்கிட கூடாது. என்னப்பா? மலம் கழிக்காம டாய்லெட் பயன்படுத்தணும் சார். வெரி குட் வெரி குட். அதான் வீடு கழுவறி அவசியம். ரொம்ப நல்லா. எப்படி சார் என்னோட அறிவா இருக்கிறாங்க? யாரு? நீ போடா கலை போடா. சார், நான் ஒன்னு சொல்றேன் சார். நீயா? ஆமா சார். சார் சார் மரம் வளர்ந்த உடனே 4 கிளைய வெட்டியா எங்க அப்பா கொட்டா போறது கரெக்டா இருக்கு சார். அப்பா கூட இன்னைவன் திறந்தவே மாட்டான், இன்னும் திறந்தவே மாட்டான். ஆமா, இன்னைவன் திறந்தவே மாட்டான். நீ அவ்வளவுதான், நீ இந்த வருஷம் ஃபெயில் தான். தேங்க்யூ சார். என்னது? நீங்க ஃபெயில் பண்ண சொன்னீங்க. என்னது ஃபெயில் தான்? நான் ஃபெயில் தான். ஆமா சார், தேங்க்யூ சார். யாரு? ஆமா சார். டேய்,
ஃபெயில் தான் சொல்ற தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்டா ஏன் தெரியா என்ன உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? அதனால பெயிலாய் உங்க கூட எவ்வளோ பாசம் ஒரு வாத்தியார் மேல. இந்த பாவாடை மாதிரி ஒரு பாசம் இந்த உலகத்துல எங்கேயுமே டேய், என்னத்தான் கவனிக்காம இருந்தாலும் நீ பாசா போறது இல்ல. ஏன்னா அவ்வளோ கேள்வி நாடகம் உன்ட்ட இருக்குது. என்ன பண்ற? நம்ம பாண்டிச்சேரியில நிறைய நாடக குழு இருக்குது. நீ நல்லா நடிக்கிற, அதனால நீ போய் அங்க நடிப்பை கத்துக்கிட்டு அதுல பெரிய ஆள் ஆகும். ஒண்ணு மட்டும் ஸ்டூடெண்ட் நல்லா புரிஞ்சுங்க, யார் யாருக்கு எங்கெங்க திறமை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மண்ணுல பிறக்கிற குழந்தை அத்தனையும் திறமையானவங்க தான். ஆனா கண்டுபிடிக்கணும், உங்களை நீங்களே உணரணும், எதுல நீங்க டேலண்ட் இருக்குன்னு உணரணும். இப்ப பாவாடை கவனிக்கலாட்டாலும் அவன் நடிச்சாம்பார் ஒரு 4 நவரசத்தை, 9 நவரசத்துல 4 முக்கியமானதை கேட்டேன். ஆனா அவன் அழகா பண்ண, அவனுக்கு ஒரு நல்ல கிளாப். எல்லாருக்கும் திறமை இருக்குடா, அதை ஊக்கப்படுத்தணும். அதுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் இருக்கணும். ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் சமூக பொறுப்புள்ளவங்க, அவங்க கிட்ட தான் பிள்ளைங்களுடைய எதிர்காலமே அடங்கியிருக்கு. பொறுப்பு உணர்ச்சியோட நல்லா சொல்லி கொடுத்தா அந்தந்த பிள்ளைங்க எதிர்காலம் ஜொலிக்கும், நல்லா வருவாங்க. புரியுதா? அதுதான் முக்கியம். அப்புறம் டிராமா பண்றேன் சார். எதை நீ என்ன டிராமா பண்ற? இயற்கை விவசாயம் பண்ணுடா. யார் யாருக்கு என்னென்ன இருக்குதோ அவங்க அவங்களுக்கு விருப்பம் இருக்கு, அதை பண்ணுங்க. புரியுதா? எப்பா சார் பாவாடா சார் நான் ஒண்ணு கேக்குறேன். சொல்லுங்க சார். இந்த ஸ்கூல்ல என்ன பிடிக்குமா? பக்கத்துல இருக்க டீச்சரை பிடிக்கும். இதுல என்ன சார் டவுட்? எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டாய் டேய் பாவாடா, சயின்ஸ் கிளாஸ் நான் வருவேன், மறந்துடாத. சும்மா பண்ணாத, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமா? வித்யா, இவன் என்ன மாதிரி டபாக்கிறான் பாரு மிஸ். ஐயா இருக்கட்டும். இது பாருங்க வா, நீ இதே மாதிரி தான் எல்லா ஸ்கூல்லயும் இங்க போனாலும் அடுத்தடுத்து திருப்பி வந்துடுற. புரியுதா? இந்த வகுப்பு எடுக்காம நீ பாடத்துக்கு ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் ஜாக்கிரதையா நல்ல மாறணும். புரியுதா? நான் ட்ரை பண்றேன் சார். ஆமா, உயிரினங்களை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். புரியுதா? நீ அடுத்த வருஷம் நீ கண்டிப்பா பாஸ் ஆகிட்டு போயிட்டு என் வகுப்புல இருக்கவே இருக்காது. அப்படிலாம் பண்ண மாட்டோம். நீங்க தான் உயிரின பாதுகாக்க சொன்னீங்க, அதனால உங்க கிளாஸ்க்கு நான் திருப்பி வருவேன் சார். அந்த உயிரினங்கள்ல இந்த உயிரினத்தையும் சேர்த்துட்டான் போல இருக்குது. அப்படியே சுத்துங்க பாப்பா. ஓடியாடி பாடுவோம், ஓடியாடி பாடுவோம், ஓடியாடி பாடுவோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. டூருக்கு போனதை உங்க அப்பா அம்மா கிட்ட இங்க நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. அதே மாதிரி குட் டச் பேட் டச் இருக்குது. அதனால நீங்க அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட எந்த பொருளையும் உணவுப் பொருளை வாங்காதீங்க. யாராவது கூப்பிட்டாலும் போவாதீங்க. ஆமாம், குழந்தைகளுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, அதை பாதுகாப்பா இருக்கணும், நல்லா படிக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், முக்கியமா வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்கணும். புரியுதா? ஆமாப்பா, அந்த காலத்துல எந்த அளவுக்கு வாத்தியார்லாம் மரியாதை கொடுத்தாங்க. இப்ப சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா பிள்ளைங்க ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தால்தான் அடுத்தடுத்து வேலைக்கு போற இடத்துலயும் குடும்பத்திலயும் நல்ல ஒரு ஒழுக்கமா அழகா வர முடியும், நல்ல ஒரு குடிமகனா. புரிஞ்சுக்கிறீங்களா? என் தாழ்மையான வேண்டுகோள். நானே இன்னும் 1 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறோம் போல இருக்குது. உங்களை நீ எனக்கு பெட்டு ஃப்ரெண்டு, உன்னை ஒரு நல்ல மனிதனா நல்ல திறமையானவனா உருவாக்கணும். டேய், நல்லா படிக்கிற பசங்களை படிக்க வைக்கிறதுல என்னடா இருக்குது? படிக்காத பிள்ளைங்களை, ஏழ்மையான பிள்ளைங்களை எடுத்து வச்சு அதுங்களை நல்லா உருவாக்குறது தான்டா ஒரு ஆசிரியனுடைய கடமை. அது எல்லாத்துலயுமே சரி. அதனால நான் உங்களுக்காக இருக்கிறேன். இது பொறுப்பான பணி, நோபல் ப்ரொஃபஷன். பெரிய பெரிய படிப்போட இந்த ஆசிரியர் ப்ரொஃபஷன் இருக்கு பாரு, அதுதான் பெரிய ப்ரொஃபஷன். அது எல்லாரும் பெருமைப்பட ஒரு விஷயம். இந்த சமூகத்துக்கு அவங்க தான் முதல் பங்காற்றுறாங்க. வீட்டில் இருக்கிறத விட பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கிறீங்க. புரியுதா? உங்க பள்ளிக்கூடம் அதுதான் முதல் வீடு. வீடு அப்புறம் தான் அப்பா அம்மா முதல் வாத்தியாரு. அதனால நீங்க எல்லாம் நல்லா படிச்சு நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஊருக்கும் எல்லாத்துக்கும் பெருமை சார். புரியுதா? சரி வாங்க. இந்த
நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வில் இதோ உங்கள் முன்னால் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறார்கள். இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த புதுவை கலை பண்பாட்டு துறைக்கும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்திற்கும் மற்றும் அனைத்து நாடக கலா ரசிகர்களுக்கும் நாடக இயக்குநர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி 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 நன்றி. இந்த கலை நிகழ்விலே பங்கு பெற்ற அனைத்து நடிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.